ஆகே நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி இப்ப நம்ம உடம்புல ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எல்லா சிஸ்டத்தையும் கவர் பண்ணக்கூடியது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சிஸ்டம் என்ன அப்படின்னா இந்த இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம் தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ குவிக் லிங்க்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ கண்டென்ட். ஸோ இந்த இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்கின் தான். ஸோ அப்போ இந்த சிஸ்டத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்று வந்து அதோட ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது அதோட ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணோம்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் டிவிஷனா பிரிக்கிறாங்க. ஸோ அவுட்டர் லேயர் வந்து எபிடெர்மிஸ்னும், தென் இன்னர் லேயர் வந்து டெர்மிஸ்னும், ஸோ அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு லேயர் வந்து சப்கியூட்டேனியஸ் அப்படின்னும் பிரிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபங்க்ஷன். ஸோ அதில் இண்டிவிஜுவலா என்னென்ன இருக்கு, ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுல எப்படி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் யூனிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்கின்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம் அதாவது என்ன பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வேற ஒன்றும் இல்லை, ஸ்கின்னு தான். ஓகேவா? ஸோ அப்ப அந்த ஸ்கின்ல வந்து என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு, வெறும் டிஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் செல்லு மட்டும்தான் அரேஞ்ச் இருக்குதுன்னா அதுல யூனிக் சப்ஸ்டன்ஸான சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அசசரி ஸ்ட்ரக்சரான ஹேர் இருக்கு, ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கு. ஸோ அது போக சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ வந்து என்ன இருக்கும், அந்த ஸ்கின்னுக்கு அடியில இருக்கும். நம்ம அந்த ஸ்கின்லயே நம்ம வந்து ஓவர்வியூல கொடுத்துருப்பேன் சப்கியூட்டேனியஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஆக்சுவலா இந்த சப்கியூட்டேனியஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா அது வந்து ஒரு மிடில் லேயர் மாதிரி, சாண்ட்விச் லேயர் மாதிரி தான். ஸோ ஆக்சுவலா வந்து 2 லேயர் தான், அவுட்டர் எபிடெர்மிஸ், இன்னர் டெர்மிஸ் தான். ஸோ அப்ப அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்னு தான் வந்து என்ன பண்ண போனா நம்ம மொத்த பாடியுமே கவர் பண்ண போகுது. ஸோ உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன் சிஸ்டத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்சிவ் தான் என்னது, இந்த ஸ்கின். ஸோ அப்ப என்ன பண்ணுது, வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டையும் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் என்விரான்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ வெளியில இருந்து எதுவும் உள்ள எக்ஸ்போஸ் ஆகாமையும் உள்ள இருந்து வெளியில வந்து எதுவும் எக்ஸ்போஸ் ஆகாமையும் தடுக்குது. ஸோ அதான் இதோட மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ அப்ப அந்த சப்கியூட்டேனியஸோட லேயர் என்ன பண்ணோம்னா இந்த சப்கியூட்டேனியஸ் வந்து இந்த சாண்ட்விச் லேயர்னு சொல்லியிருக்கேன். மேல இருக்கக்கூடிய ஸ்கின் லேயர் அதாவது எபிடெர்மிஸ் டெர்மிஸ் லேயர் சேர்ந்து ஒரு இதுவா இருக்கும். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா மசில்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 லேயரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாண்ட்விச் தான் வந்து இந்த சப்கியூட்டேனியஸ். ஓகேவா? மசிலையும் ஸ்கின்னையும். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பண்ணா ஸ்கின்ல வந்து என்ன பண்ணா மேஜரா 2 லேயர் தான் இருக்கு. என்னது, அவுட்டர் எபிடெர்மிஸ். இங்க பாருங்க இதுவரை என்னது அவுட்டர் எபிடெர்மிஸ், உள்ள இருக்கக்கூடியது வந்து டெர்மிஸ் லேயர். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்ன பண்ணா ஸ்கின்ல இருக்கக்கூடிய அவுட்டர் லேயரான எபிடெர்மிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதான் அவுட்டர் லைன் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்ப இங்க பாருங்க இதுவரையும் வந்து என்னது அப் டு திஸ் இதுவரையும் என்னது எல்லாமே வந்து இதுக்கு மேல உள்ளது எல்லாமே அவுட்டர் எபிடெர்மிஸ், அதுக்கு கீழே உள்ளது வந்து என்னது எல்லாமே இன்னர் டெர்மிஸ். ஸோ இப்ப அவுட்டர் எபிடெர்மிஸே பாத்தீங்க அப்படின்னா 3மே வெவ்வேறு விதமான செல்ஸ் இருக்கு பாருங்க. இது ஒரு விதமா இருக்கு, இது ஒண்ணு விதமா இருக்கு, இது ஒரு விதமா இருக்கு. இதுலயே கொஞ்சம் வித்தியாசமான இந்த இது ஒண்ணு இருக்கு, இந்த ஒண்ணு இருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் என்னது அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், இப்ப இதுல பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு அவுட்டர் எபிடெர்மிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அவுட்டர் எபிடெர்மிஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ அவுட்டர் எபிடெர்மிஸ்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபிதீலியல் டிஷ்யூ, பர்டிகுலரா கெராட்டினைஸ் சப்டிவிஷன்ல வரும். ஸோ கெராட்டினைஸ் டிஷ்யூ, ஸ்குவாமஸ், ஸ்ட்ராட்டிஃபைட் ஃபார்ம், டிஃபரெண்ட் லேயர்ஸா இருக்கும். ஸ்குவாமஸ் நேச்சர்ல இருக்கும், மொசைக் நேச்சர்ல இருக்கும், ஸ்ட்ராட்டிஃபைட் டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கும். கெராட்டினைஸ் மீன்ஸ் என்ன, கெராட்டின் அதுல இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு எபிதீலியல் டிஷ்யூ தான். ஸோ இப்ப நம்ம உடம்புலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பாதம் இல்ல கை பாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்த இடத்துல இதுக்கு பேர் தான் என்ன பேரு, அந்த அவுட்டர் லேயர். ஓகேவா? ஸோ இப்ப அந்த மொத்தம் அந்த எபிடெர்மிஸ் லேயரை வந்து 3 விதமா வந்து என்ன பண்றோம் அப்படின்னோம்னா பிரிக்கிறோம். ஸோ அந்த 3 விதங்கள் என்னென்ன பண்ணோம்னா அவுட்டர் லேயர், மிடில் லேயர், இன்னர் லேயர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னோம்னா ஸ்ட்ராட்டம் கார்னியம். அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன பேரு, ஸ்ட்ராட்டம் கார்னியம். மிடில் லேயருக்கு பேரு ஸ்ட்ராட்டம் லூசிடம், இன்னர் லேயருக்கு பேரு ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேட்டிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில புக்ஸ் வந்து ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம் அப்படின்னு கூட இருக்கும். ஸோ இப்ப இங்க பாருங்க, ஸோ இப்ப இதுதான் அவுட்டர் எபிடெர்மிஸ். ஸோ இதுல வந்து இங்க பாருங்க ஸ்ட்ராட்டம் கார்னியம் அவுட்டர் லேயர் இருக்கு, மிடில் லேயர் ஸ்ட்ராட்டம் லூசிடம் இருக்கு, தென் அதுக்கப்புறம் இன்னர் லேயரா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம் இருக்கு. ஸோ இப்ப இந்த 3 டிவிஷன்ஸா வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம், ஸ்ட்ராட்டம் கார்னியம். ஸோ ஸ்ட்ராட்டம் கார்னியம்னா என்ன பண்ணோம்னா எபிடெர்மிஸே ஸ்கின்னுக்கு வெளியே தான்.
அதுலயும் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய லேயர் தான் வந்து என்னது இந்த ஸ்ட்ராட்டம் கார்னியம். ஸோ அவுட்டர் மோஸ்ட் எபிடெர்மல் லேயர் இது வந்து ஆக்சுவலா என்ன பண்ணா இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெட் செல்ஸ். ஓகேவா, இது வந்து எப்படின்னா கெராட்டினேஸ் ஃபார்மா இருக்கக்கூடிய ஒரு செல் எல்லாம் என்ன இருக்கும்னா ஃபுல் கெராட்டின் தான் என்ன இருக்கும், இல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் டெட் செல்ஸ். எந்த பிளட் சப்ளையுமே என்ன இருக்காது, இந்த இடத்துல இருக்காது. ஸோ அப்ப இதோட வேலை என்ன அப்படின்னோம்னா இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் லேயர் மாதிரி என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். ஸோ இப்ப இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மிஸ், அதுக்குள்ள சப்க்யூட்டேனியஸ் இருக்கு. ஸோ வெளியில இருந்து வாட்டர் கண்டென்ட் வந்து உள்ள வராம இருக்கிறதுக்காக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ரூஃப் மெக்கானிசம் மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த ஸ்ட்ராட்டம் கார்னியம். ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிளான சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணோம்னா கெராட்டின். ஓகேவா, ஸோ இப்போ வெளியில இருந்து வாட்டர் என்ன ஆகாது, உள்ள வராது. அதே நேரத்துல உள்ள இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டர் கண்டனும் வெளியே போகாம எவாபரேட் ஆகாம தடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, இப்ப அந்த ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டம் கார்னியம் இல்ல அப்படின்னோம்னா நம்ம குளிக்கிறோம் ஸ்விம்மிங் பூல்லையோ இல்ல ஷவர் பாத்தோ இருக்கும்போது என்ன ஆகும், வாட்டர் கண்டென்ட் வந்து உள்ள வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன். அது போக இன்னொன்னு என்ன பண்ணோம்னா பேத்தோஜன்ஸ். இப்ப இந்த அவுட்டர் கவரிங் லேயரே இல்லைன்னா என்ன ஆகும், இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நமக்கு ஏதோ சின்ன இன்ஜுரி, இந்த மேல இருக்கக்கூடிய ஸ்கின் லேயர் இல்லாட்டி என்ன ஆகும், ஈஸியா வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மெக்கானிசம் மாதிரி, பேத்தோஜன்ஸ் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் மாதிரி. ஓகேவா, ஸோ அடுத்து இருக்கக்கூடியது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டம். இப்ப இந்த ஸ்ட்ராட்டம் கார்னியம்னா என்னன்னு பாத்துருவோம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டம் கார்னியம். ஸோ இங்க பாருங்க, ஸ்ட்ராட்டிஃபைட் மல்டிபிள் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு, தென் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் டைப்ல இருக்கு. ஸோ மேல வந்து கெராட்டினைட்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டம் கார்னியம். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்க்க போறது வந்து மிடில் லேயர். அதுக்கு பேர் என்ன பேரு, ஸ்ட்ராட்டம் லூசிடம். ஓகேவா, அது ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு, சாரி. ஸோ அப்ப அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராட்டம் லூசிடம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா எபிடெர்மிஸ்லயே வெளியே இருக்கக்கூடியது ஸ்ட்ராட்டம் கார்னியம், உள்ள இருக்கக்கூடியது வந்து ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேட்டிவம் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிடில் லேயர் தான் என்னது, ஸ்ட்ராட்டம் லூசிடம். ஸோ இந்த பிக்சர் பாருங்க. ஸோ அவுட்டர் லேயர் கார்னியம், உள்ள லேயர் வந்து என்னது கிரானுலோசம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் வந்து என்னது லூசிடம் லேயர், ஸ்ட்ராட்டம் லூசிடம் லேயர். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்க்க போறது வந்து இன்னர் மோஸ்ட் லேயர். ஓகேவா, இது பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதுல ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம் கொடுத்துருக்கு, இதுல ஜெர்மினேட்டிவம் கொடுத்துருக்கு. அதான் சொன்னேன், சில புக்ஸ்ல வந்து கிரானுலோசம் இருக்கும், சில இதுல வந்து ஜெர்மினேட்டிவம் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ ஆக்சுவலா இந்த லேயர் ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேட்டிவ்ங்கிறது என்ன பண்ணோம்னா இது வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டம் பேசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எபிடெர்மிஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லேயர். இப்ப இந்த ஜெர்மினேட்டிவ்னா என்ன மீனிங் அப்படின்னோம்னா, ஜெர்மினேஷன் அப்படின்னோம்னா growth ஆகுது. ஸோ ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேட்டிவ் அப்படின்னோம்னா கண்டினியூஸா அந்த செல்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், growth ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸா growth ஆகிட்டே இருக்கும். அப்படி growth ஆகும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செல்ஸ் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஓல்டு செல்ஸ் எல்லாமே புஷ் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டே போகும். ஸோ அந்த செல்ஸ் தான் என்னது எபிடெர்மிஸ்ல ஸ்ட்ராட்டம் கார்னியமா மாறக்கூடிய செல்ஸ். ஸோ அந்த செல்ஸ்ல அதுக்கப்புறமா கெராட்டினைஸ் வந்து என்ன ஆகும், ஃபில் ஆகும். அந்த ஃபில் ஆனதுதான் வந்து கெராட்டினைஸ் செல்ஸ் தான் மாறிடும். ஓகேவா, ஸோ ஜெர்மினேட்டிவ்ங்கிறது கண்டினியூஸா செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவுட்டர் செல்ஸ் வெளியே போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஜெர்மினேட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான செல் இருக்கு. அது என்ன பண்ணுன்னா மெர்க்கல் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் தான். ஸோ இந்த மெர்க்கல் செல்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ரிசெப்டார் மாதிரி நம்ம ஸ்கின்னுக்குள்ள இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் சென்டர் பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியதான் அந்த மெர்க்கல் செல். ஸோ இண்டிவிஜுவலா நம்ம வந்து அதுல செப்பரேட்டா பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் பிக்சர். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு பார்ட்ஸ் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகும்னா நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். லாஸ்டா வந்து சம்மரி பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தது என்ன பண்ணோம்னா ஸ்கின்ல வந்து எபிடெர்மிஸ் லேயர், இந்த லேயர் மட்டும்தான். ஸோ ஸ்ட்ராட்டம் கார்னியம்ங்கிறது அவுட்டர் லேயர் இந்த இருக்கு பாருங்க, டெட் செல்ஸ் கெராட்டினைஸ் லேயர். அடுத்து இன்னர் மோஸ்ட் லேயர் இருக்கக்கூடியது வந்து என்னது ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேட்டிவம் கிரானுலோசம். ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது ஸ்ட்ராட்டம் லூசிடம். இப்போதைக்கு இது மட்டும் பார்த்து புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து வந்து லேயர் பார்க்கும்போது ஒவ்வொன்றா நம்ம இதோட கோரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த லேயர் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேட்டிவ்ல இருக்கக்கூடிய. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஜெர்மினேட்டிவ்ல இருக்கக்கூடிய சில யூனிக் சப்ஸ்டன்ஸ், ஏற்கனவே மெர்க்கல் செல் பார்த்தோம்ல அதே மாதிரி இந்த ஜெர்மினேட்டிவ் வந்து அப்படின்னா சில யூனிக் சப்ஸ்டன்ஸ், ஒரு பாலிபெப்டைட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட நேச்சர் வந்து என்னன்னா ஆன்டி மைக்ரோபியல் நேச்சரா இருக்கும். ஸோ அதுக்கு பேரு டிஃபென்சின் பேரு. இந்த டிஃபென்சின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்கேஸ் ஏதோ ஒரு கண்டிஷன்ல வந்து ஏதோ ஒரு பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இது போய் என்ன பண்ணிருப்போம்னா அதை போய் ரப்சர் பண்ணி அதை என்ன பண்ணிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ டிஃபென்சின் வந்து போய் என்ன பண்ணிடும், ரப்சர் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதான் அதோட வேலை.
ஸோ அடுத்து ஸ்கின்னோட இன்னொரு முக்கியமான வேலை என்ன பண்ணணும்னா, ஸ்கின்ல வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா ஸ்கின்ல எப்பெல்லாம் நம்ம வந்து சன்லைட்ல வந்து யூவி லைட்ல எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த கொலஸ்ட்ரால் ஃபுல்லா நம்ம உடம்புக்கு தேவையான எசென்சியல் விட்டமினா வந்து என்ன மாறுது, விட்டமின் டியா மாறுது. ஸோ ஆக்சுவலா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் மட்டும் இல்ல, லிவரும் கிட்னியும் என்ன பண்ணும், அந்த கன்வர்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 3 சேர்ந்து தான் நமக்கு தேவையான அந்த எசென்சியல் விட்டமின் டியை நம்ம உடம்பே சிந்தசிஸ் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஸோ அடுத்து பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா லாங்கர்கான் செல்ஸ். இந்த எபிடெர்மிஸ்ல இருக்கக்கூடிய சில யூனிக் சப்ஸ்டன்ஸ் வந்து தான் என்னது இந்த லாங்கர்கான் செல்ஸ். இந்த லாங்கர்கான் செல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இது வந்து ஒரு டென்ட்ரிக் செல்ஸ். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து டிஃபென்சின் சொன்னோமோ அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் பாலிபெப்டைட் வந்து செக்ரீட் பண்ணுதுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி செக்ரீஷன் தவிர்த்து நம்ம உடம்புல அந்த எபிடெர்மிஸ் லேயர்ல இருக்கக்கூடிய ஒரு செல். இதோட வேலை என்ன பண்ணோம்னா பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்கேஸ் ஏதோ ஒரு கண்டிஷன்ல ஸ்கின் பிரேக் ஆகும்போது வந்து ஒரு பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த எபிடெர்மிஸ் லேயர்ல இருக்கக்கூடிய இந்த லாங்கர்கான் செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸை போய் என்ன பண்ணும், பாக்டீரியாஸை போய் என்கல்ஃப் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணிட டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன பேருனா பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிளான செல் தான் வந்து என்னது இந்த லாங்கர்கான் செல். ஸோ இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க, ஸோ அவுட்டர் எபிடெர்மிஸ், ஸ்ட்ராட்டம் கார்னியம் இருக்கு, லூசிடம், கிரானுலோசம் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த செல் தான் வந்து என்னது லாங்கர்கான் செல், டென்டிக் செல். ஸோ இன்கேஸ் இப்ப ஸ்கின் பிரேக் ஆகி ஏதோ ஒரு மைக்ரோப்ஸ் வருது அப்படின்னா இது போய் என்ன பண்ணிக்கிட்டு போய் அதை என்கல்ஃப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதுதான் அதோட வேலை. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணா மெலனோசைட். எபிடெர்மிஸ்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு யூனிக் செல்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா மெலனோசைட். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெலனோசைட்னா என்ன அப்படின்னா, மெலனோசைட் என்னன்னா அது வந்து ஒரு கலர் பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிக் செல். அந்த பிக்மெண்ட் என்ன பண்ணா மெலனின். ஸோ ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் மெலனின். கலர்னு உடனே ஒயிட் கலர்னு நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலா மெலனின் வந்து செக்ரீட் ஆக ஸ்கின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டார்க் ஆகும். ஸோ மெலனின் இல்லாதவங்க தான் என்ன பண்ணோம்னா பேலா, அதாவது ஒயிட்டா இருப்பாங்க. மெலனின் நிறைய இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணோம்னா டார்க்கா இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மெலனின் எப்படி செக்ரீட் ஆக பண்ணோம்னா எப்பெல்லாம் வந்து நார்மல் பர்சன்ஸ் வந்து சன்லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அப்போ வந்து என்ன பண்ணா இந்த மெலனோசைட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து மெலனினை வந்து செக்ரீட் பண்ணும். இந்த மெலனின் வந்து என்ன பண்ணா ஏற்கனவே சொல்லிக்கோ அந்த லோயர் எபிடெர்மிஸ் லேயர்ல இருக்கும். ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ண அப்படின்னா இன்னர் டெர்மிஸ் லேயர்ல அந்த சன்லைட் படாம என்ன பண்ணிக்கிடும் அப்படின்னோம்னா அது ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிடும். ஸோ அதனால டார்க்கா இருக்கிறவங்க வந்து வெயில் எவ்வளவு நேரம் சுத்தினாலும் மேக்சிமம் டயர்ட் ஆக மாட்டாங்க. பட் அதே இது ஃபேரா இருக்கவங்க, ரொம்ப கலரா இருக்கவங்க வந்து போனாங்க பண்ணோம்னா ஸ்கின் பேன்ஸ் இல்ல இரிட்டேஷன் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஸோ அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி செக்ரீட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. இட் இஸ் ஜெனட்டிக்கலி ரெகுலேட்டட். நம்ம ஜீன்லயே எவ்வளவு அமௌண்ட் வந்து செக்ரீட் ஆகணும், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மெலனோசைட் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபார்முலாவா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன ஆகும், செக்ரீட் ஆகும். ஸோ அப்ப எல்லாருக்கும் யூனிக் அமௌண்ட் மெலனின் வந்து என்ன ஆகாது, ஃபார்ம் ஆகாது. ஸோ எப்போ ஒரு நார்மல் பர்சன் வந்து சன்லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அப்போ வந்து என்ன பண்ணா சன்லைட்ல இருக்கக்கூடிய யூவி ரேஸ் மூலமா என்ன ஆக பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த மெலனோசைட்ஸ் ஆக்டிவேட் ஆகி மெலனின் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்கின்னுக்கு வந்து டார்க்கர் கலரை வந்து கொடுக்குது. ஸோ இது டார்க்கர் கலர் கொடுக்கறதுனால தான் நான் சொன்னோம் அந்த ஃபர்தர் சன்லைட்ஸ் வந்து என்ன ஆகாது உள்ள இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா எவ்வளவு வந்து டார்க்கா இருக்காங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து என்ன பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் சயின்டிபிக் உண்மை. ஸோ அப்ப இந்த மெலனின் வந்து வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் தான் கலர் கொடுக்குதா அப்படின்னோம்னா இல்ல. ஸோ மெலனின் வந்து நம்ம ஐரிஸோட கலருக்கும் அதுதான் என்னது ரெஸ்பான்சிபிள். அதாவது கருவிழி கலர் இருக்கும் தெரியுமா, சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலரா இருக்கும், ஒரு மாதிரி பர்பிளா இருக்க மாதிரி இருக்கும், சில பேருக்கு ப்ரௌனிஷா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன பண்ணா அதுல இருக்கக்கூடிய மெலனின் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஜெனட்டிக்கலி கண்ட்ரோல், ஒன்றும் மாற்ற முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்மரி. ஸோ இப்போ ஸ்கின்ல வந்து அவுட்டர் லேயர் எபிடெர்மிஸ் லேயரை பார்த்துருக்கோம். அந்த எபிடெர்மிஸ்ல வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் லேயர் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டம் கார்னியம். ஸோ அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா கெராட்டின் தான் ஆகணும். இது வந்து என்ன பண்ணா கெராட்டினைஸ் செல்ஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் செல்ஸ்னால அரேஞ்ச் ஆயிருக்கும். கெராட்டின் இருக்கிறதுனால இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் லேயர் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ரெண்டாவது நம்ம முக்கியமா பார்த்தது வந்து ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேட்டிவம், அதாவது கிரானுலோசம் அப்படிங்கிற விஷயம். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஸ்ட்ராட்டம் லூசிடம் அப்படின்னு ஒரு லேயரும் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேட்டிவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேரு ஸ்ட்ராட்டம் பேசல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அப்படின்னா கண்டினியூஸா செல்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ஸோ இதுல வந்து என்ன பண்ணோம்னா கண்டினியூஸா செல்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ அப்போ அந்த புது செல் வர வர ஓல்டு எக்ஸிஸ்டிங் செல்ஸ் தான் என்ன ஆகும், புஷ் ஆகி வெளியே எங்க போக ஆரம்பிக்கும், ஸ்ட்ராட்டம் கார்னியத்துக்கு போக ஆரம்பிக்கும். தென் அதுக்கப்புறம் கெராட்டின் ஃபுல் ஆகி அது வந்து கெராட்டினைஸ் செல்ஸா மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 லேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் லேயர். ஸோ அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய யூனிக் செல்ஸ் வந்து என்னென்ன நம்ம பார்த்தா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேங்கர்ஹான்ஸ் செல்ஸ். ஸோ அது பேத்தோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை என்கல்ஃப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றதுக்கான வேலையை செய்யக்கூடியதான் இந்த லேங்கர்ஹான்ஸ் செல்ஸ் சொல்லியிருக்கோம். அது போக டெஃபென்சின்னு ஒரு சப்ஸ்டன்ஸும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து மெர்க்கல் செல்ஸ் வந்து, அதாவது சென்ஸை வந்து ரிசீவ் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து இந்த மெர்க்கல் செல்ஸ் வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் கண்டிஷனை டிடெக்ட் பண்ணி நம்ம பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் இந்த மெர்க்கல் செல்ஸ். அடுத்து வந்து மெலனோசைட், மெலனின். ஸோ மெலனோசைட்ங்கிறது செல் இட்ஸ் கேப்பபிள் டு ப்ரொடியூஸ் தி மெலனின், அதாவது பிக்மெண்ட், கலர் பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ அந்த மெலனினோட வேலை என்ன, அது எங்கெங்கெல்லாம் கலர் கொடுக்குது, ஸ்கின்னுக்கு, ஐக்கு கலர் கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூஷனா வந்து டெர்மிஸ் லேயர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.